குருன்னு தான் கூப்பிடுவேன். அவர் பசும்பொன் படம் வேலை செய்யும்போது எனக்கு எங்கள் அப்பாவுக்கும் தினந்தோறும் சண்டை வரும். நாட்டான் அவர் தான். சிசியா சிறந்த படைப்பாளர்கள் இருக்காங்க. அதில் என் தம்பி ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒருத்தன். இந்த பைசனுங்கிற தலைப்பு வச்சதில் எனக்கு விருப்பம் இல்லை. கால மடல்னே வச்சுருந்துருக்கலாம். சீமானை வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் அசினேட்டர் ஆகும்போது அவரோட கதை சொல்கிறது ரொம்ப எனக்கு பிடிக்கும். அண்ணனோட ஆஃபீஸில் உட்காந்து வெங்காயம் உரிச்சிட்டு கதை சொல்லுவார். பைசனோட ரிவ்யூஸ்லேயே வந்து சித்ரா லட்சுமணன் சார் வந்து ரிவ்யூ பண்ண ரிவ்யூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவரையும் வந்து ஒரு ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணுறோம், ரொம்ப நம்பிக்கையாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா நீங்கள் விருதுகள் வாங்க போகிறது அப்படிங்கிறது என்ன எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னா Kanan Ravi Group presents Turin Talkies Frame and Fame Awards 2026 powered by Puma Shirts and Dhotis Naturals, GT Holidays, Dr. MGR University, co-presented by Super App, the co being Pothis, எங்களுடைய print partner The Hindu, theatrical partner ANR Cube Virtual Production, radio partner Hello FM, printing partner RS Graphics, refreshment partner Sri Krishna Sweets, PR partner V for You, photography Wonder Visuals, hospitality partner Park Alensa, medical partner Apollo Hospitals. இது டூரின் டாக்கீஸ் ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்ட்ஸ் 2026. சொல்லியாச்சு இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ என்னதான் மேம் சொல்றது? இதுக்கு மேல நம்ம ஒன்னும் சொல்ல வேணாம். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்? கரெக்ட் தானே? GT Holidays, South India's #1 travel brand. அடுத்தபடியாக ஸ்பெஷல் அவார்டை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஐம் கோயிங் டு ரிக்வெஸ்ட். நம்ம இவர் பேர் சொன்னாலே ஆட்டோமேட்டிக்லி எல்லாருமே ஹாப்பி ஆகிடுவோங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். தமிழ் சினிமாவில் பார்க்குறவங்க எல்லாரையுமே நம்ம சார்ன்னு கூப்பிடுவோம். ஆனால் ஒருத்தரை மட்டும் ரொம்ப மனசால அண்ணன்னு கூப்பிடுவோம். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்த சீமான் அண்ணன் அவர்களை ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட இந்த மேடையில் வெல்கம் பண்ணுறோம். அண்ணா வாங்க ப்ளீஸ். சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தியாகராஜன் சார் அவர்களை மேடை அன்புடன் அழைக்கிறோம். அண்ட் ப்ரொடியூசர் சுதீஷ் அவர்களையும் மேடை அன்புடன் அழைக்கிறோம். மிக அழகான ஒரு விழா. இந்த விழா பற்றி முதல்ல ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக சீமான் அண்ணா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். குருன்னு தான் கூப்பிடுவேன். அவர் பசும்பொன் படம் வேலை செய்யும்போது ரொம்ப நாளைக்கு அப்போ சின்ன ஆள் நான். அவர் எங்கள் அப்பாவோட தொடர்ச்சியாக பணி செய்துட்டு இருந்தவர். எனக்கு எங்கள் அப்பாவுக்கும் தினந்தோறும் சண்டை வரும். நாட்டான் அவர் தான். சிசியா வாடா அப்படின்னு. ஏன்னா அங்கே போய் தான் உரையாடல் எழுதுவேன். அதில் கொஞ்சம் அவருக்கு பிரச்சனை. அப்போ அவர் இல்லைன்னா முழு படமும் நான் வேலை செஞ்சுருக்க மாட்டேன். ஏன்னா அது எங்கள் 2 பேருக்கு இடையில் அந்த உறவை வந்து தக்க வச்ச ஒரு பெரியது. அதனால் குருன்னு தான் கூப்பிடுவேன். அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ இதுக்கு முன்னாடி ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன்னு நம்ம ஐயா இருக்காங்க. அவங்க தான் திரைப்படம் சார்ந்த செய்திகள் எல்லாம் சேமித்து வச்சுருப்பாங்க. அவங்க ஒரு ஏட்டில் குறித்து வச்சுருப்பாங்க. அவர் எல்லாமே இதயத்தில் பதிவு பண்ணி வச்சுருப்பார். அப்படி பார்த்தா ஒரு தகவல் களஞ்சியம் அவர். இப்போ வந்து ஒரு நடமாடும் நூலகம் மாதிரி திரைத்துறை சேர்ந்த செய்திகளை வச்சுருக்கிறதுல. புத்தகத்தில் எழுதி வச்சு படித்தா கூட சில இதை விட்டுருவோம். அவ்வளவு நினைவு வச்சு அப்படி சொல்லக்கூடிய ஆற்றல் உள்ள ஒருத்தர் இப்போ கலை உலகில் திரை உலகில் யாரும் இல்லை அவரை விட்டார். அப்படி ஒரு ஆற்றலாளர். கதை வசனம் எழுதுவார், இயக்கியிருக்கிறார், நடிச்சிருக்கிறார், தயாரிச்சிருக்கிறார். திரையுலகில் இருக்கிற இவ்வளவு பேருடைய பேரன்பை பெற்றிருக்கிறார்னா ஒரு சிறந்த ஒரு போற்றுதற்குரிய ஒருவர். இப்போ அவர் வந்து சிறிதாக தொடங்கிய இந்த வலையொலி இன்னைக்கு டூரிங் டாக்கீஸ்னு வந்து இவ்வளோ பெரிய விழா நடத்தி எல்லா கலைஞர்களையும் பாராட்டுற அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னா மிகுந்த பெருமைக்குரியது. இது மென்மேலும் வளர்ந்து இன்னும் நிறைய வளர்கிற கலைஞர்களை ஊக்கப்படுத்தி வளர்க்கணுங்கிறது என்னுடைய வாழ்த்துக்களும். ரொம்ப ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சித்ரா சார் டூரிங் டாக்கீஸ் பெருமையுடன் நடத்தி கொண்டிருக்கும் ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்ட் ஃபங்க்ஷன் ரொம்ப சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதில் நிறைய கலைஞர்களை அவர் வந்து இன்னைக்கு பாராட்டி விருது வழங்கியிருக்கிறார்கள். இந்த ஃப்ரேம் அண்ட் ஃபேம்
அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து ஒரு இயர்லி ஈவெண்ட்டாக வரணும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் வந்து சித்ரா சாரை வந்து அவரோட பிகினிங் கேரியர்லேருந்தே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பாரதி ராஜா கூட சேர்ந்து அதுக்கப்புறம் ஒரு டைரக்டராக வந்து அப்புறம் ப்ரொடியூசராக வந்து இப்போ வந்து மீடியாவில் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்காரு. ஃப்ரேம் அண்ட் ஃபேம் வந்து ஒரு நேஷ்னல் அவார்ட் லெவலுக்கு அவர் கொண்டு போவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி சார். ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். சித்ரா சார் வந்து எனக்கும் கேப்டனுக்கும் சரி கிட்டத்தட்ட ஒரு 40 வருடம் நட்பு. அதுக்கு மேலே இன்னொரு விஷயம் யாருக்கும் தெரியாது. சித்ரா சாருடைய மனைவியும் எங்கள் சகோதரி பிரேமதா விஜயகாந்தும் ஒன்றா படித்தாங்க வேலூர் ஆக்சிலியம் காலேஜில். ஸோ அந்த நட்பு கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுக்கு மேலே வந்து அந்த நட்பு எங்களுக்கு இருக்குது. எங்களுக்கு இந்த டூரிங் டாக்கீஸ் அவார்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா முதல் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த அவார்டு வந்து தொடர்ந்து நடக்கணும். தமிழகத்திலே சினிமா பெரிய அவார்டு விருதாக இது வர வேண்டும் என்று வாட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரி, இப்போ நீ 3 பேரும் சேர்ந்த மாதிரி யாருக்கு விருது கொடுக்க போகிறீங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். பெஸ்ட் டைரக்டர் ஜூரி நீங்கள் 2 பேரும் இப்போ கட்டிப்பிடிச்சிங்க, திருப்பி கட்டிப்பிடிச்சிட்டு அப்புறம் தான் சென்டரில் வந்தீங்க. கட்டிப்பிடி வைத்தியத்தில் இருந்த விஷயங்கள் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். இல்லை, அண்ணன் தம்பி மேலே ஒரு பாசம். எவ்வளோ சந்தோஷமா இருக்கு சார், உங்கள் தம்பி இன்னைக்கு மீண்டும் ஒரு விருது வாங்குறாரு. இல்லை, இந்த தலைமுறை படைப்பாளர்களில் வந்து சிறந்த படைப்பாளர்கள் இருக்காங்க. அதில் என் தம்பி ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒருத்தன். அவன் கையாளுகிற செய்திகள் வந்து ரொம்ப கனமானதாக இருக்கும். சாதாரண ஆளுனா ரொம்ப தடுமாறிடுவாங்க. இந்த சின்ன வயசில் அவ்வளவு நேர்த்தியாக ஒரு பிரச்சனைக்குரியதை பிரச்சனை இல்லாமல் கொண்டு போய் அதை தொடர்றதுங்கிறதுக்கு ஒரு பெரிய அது வேணும், முதிர்ச்சி வேணும். அது அந்த இளம் வயதில் அவன்கிட்ட இருக்குல்ல, அது ஒரு வியப்பாக இருக்கும். அப்புறம் 2வது, எங்கள் மண் சார்ந்த கதைகளை ஒரு மிக இது இல்லாமல் இயல்பாக அந்த மனிதர்களை அந்த வாழ்வியலோடு அந்த மண்ணின் மக்களை அவர்கள் மொழியில் அவர்கள் உடையில் அவங்க கலாச்சார பண்பாட்டோடு கொண்டு போய் சேர்க்குறதுங்கிறது ரொம்ப கடினம். எனக்கு கூட இந்த பைசனுங்கிற தலைப்பு வச்சதில் எனக்கு விருப்பம் இல்லை. காலை மடல்னே வச்சுருந்துருக்கலாம். அப்போ நான் கேட்டேன், இந்த ஓடிடி வாங்கிறது இல்லை, பைசன் இருந்தால் தான் வாங்குறாங்கன்னொன்னே சரி, அப்போ ஒன்றும் செய்ய முடியல. அதோட அவன் கதை, திரைக்கதை, வசனம் இதை தாண்டி பொருத்தமான இடங்களில் என்ன வார்த்தைகளை போட்டு பாடல்கள் வரணுமோ அதை அவரே செஞ்சிடுறாரு. அது வந்து உங்களுக்கு தெரியும், எல்லா படத்துலையுமே கர்ணன்லேயும் சரி, பரியேறும் பெருமாளும் சரி, இந்த பைசன்லும் சரி. இப்போ அந்த அவ எடுத்த பரியேறும் பெருமாளும் பைசனும் வந்து 2 பக்கமும் கத்தி வச்சு நடக்கிற ஒரு கதைக்களம். அதை மாறிய தவிர வேறு யாரும் அவ்வளோ நேர்த்தியாக கொண்டு போக முடியாது. அதில் எனக்கு எப்போவுமே அவனை தூரம் நின்று பார்த்தாலும் வியப்பு தான், பக்கத்தில் நின்று பார்த்தாலும் வியப்பு தான். மாரி சார், எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அண்ணன் கையால் அந்த விருது. இத்தனை பாராட்டுகள். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா 3 பேருமே முக்கியமான ஆளுமைகள். அதில் அண்ணன் சீமானை வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் அஸ்டினேட்டராக இருக்கும்போதே அண்ணனோட பேச்சுக்கள், அவரோட கதை சொல்கிறது ரொம்ப எனக்கு பிடிக்கும். அண்ணனுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, அண்ணனோட ஆஃபீஸில் உட்காந்து வெங்காயம் உரிச்சிட்டு கதை சொல்லுவார், கறி வெட்டிக்கிட்டே கதை சொல்லுவார். அந்த கதையெல்லாம் கேட்டு ரொம்ப ஷாக்காக இருக்கேன். அண்ணன் கதை சொல்கிறத கேட்டு வேறு யாராவது வந்து இந்த மாதிரி கதை சொன்னாங்க அண்ணன் சொல்லிட்டு கதை சொல்லுவாங்க. அது வாழ்த்துக்களாக இருக்கட்டும், தம்பி படத்தோட கதையாக இருக்கட்டும், அந்த திரைக்கதையை எப்படி சொல்லுவாருன்னு சொல்லி அவர் மழை பெய்கிற சீனியுமே மழை பெய்கிற மாதிரி அவன் நினைக்க வச்சிருவாருன்னு சொல்லுவாங்க. இப்போ மழை பெய்கிற ஷாட் எடுக்கும்போது அந்த கதையை சொல்லும்போது நம்ம மைண்டில் மழை பெய்ய வைப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போவே வந்து எனக்கு வியப்பு தான், அவர் வியப்பு. என்னுடைய எல்லா படங்களும் பார்த்துட்டு ஃபோன் அடிச்சுவார். ரொம்ப நெருக்கமான ஒரு உண்மையாக பேசக்கூடிய, ரொம்ப நெருக்கமாக. அது இரவாக இருந்தாலும் சரி, மிட் நைட்டாக இருந்தாலும் சரி, கால் பண்ணி படம் பார்த்தேன்டா, பார்த்தேன், எப்போ பார்க்கல, அதாவது பார்க்க லேட்டானா கூட முன்னாடியே ஃபோன் பண்ணி நான் இவ்வளோ தூரத்தில் இருக்கேன், இவ்வளோ நாட்கள் கழித்து பார்ப்பேன் அப்படிங்க எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணி சொல்லுவார். என் மேலே பெரிய அக்கறையும் அன்பும் வச்சிருக்கிற
சீமானன் கையால் இந்த விருதை வாங்கினது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து சார் கிட்டத்தட்ட கர்ணன் நான் வந்து சாருக்கு பண்ணுறதா தான் இருந்துச்சு. சார்கிட்ட என்னை வந்து கேட்டாங்க, தனுஷ் சார் கேட்டார். அப்படிலாம் அவ கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருப்பேன். அது தனுஷ் சார் கூட பண்ணதாக இருந்துச்சு. அவள் அப்போவே அவர் மேலே பெரிய மரியாதை உண்டு. இப்போ சுதீஷ் சார் தெரியும் எனக்கு. இவங்க 3 ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஆளுமைகள். இவங்கள்ட்ட இந்த விருதை வாங்கினதில் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் டூரிங் டாக்கீஸ் சித்ராலட்சுமணன் சார் சொல்லணும். பைசனோட ரிவ்யூஸ்லேயே வந்து சித்ராலட்சுமணன் சார் வந்து ரிவ்யூ பண்ண ரிவ்யூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் அந்த படத்தை ரிவ்யூ பண்ண விதம், என் பைசன் மட்டும் இல்லை, அவர் எல்லா படங்களையும் பார்க்குற விதம், அணுகிற விதம், அவர் கையாளுற மொழி, அது எல்லாத்துலேயுமே குறைந்தபட்சம் ஒரு என்ன சொல்கிறது, அதில் நெகட்டிவ் இருந்தாலும் சரி, பாசிட்டிவ் இருந்தாலும் சரி, ஏதோ வகையில் நமக்கு நம்ம மேலே சினிமா மேலே மரியாதை வச்சுக்கக்கூடிய ஆள். சினிமா எவ்வளோ செழுமை அடையணும், சினிமா எவ்வளோ முக்கியமானது, சினிமா வந்து சினிமாக்குள்ளே வேலை செய்கிற மனிதர்கள் எவ்வளோ உழைப்பை போடுறாங்க அப்படிங்கலாம் தெரிஞ்சுட்டு கிரிட்டிக் பண்ணுற, ரிவ்யூ பண்ணுற ஒரு ஆளாக வந்து சித்ரா சார் இருப்பார். அவரையும் வந்து ஒரு ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணுறோம், இந்த மாதிரி ஒன்று பண்ண போகிறோம்னு ஆசைப்படும் போது ரொம்ப நம்பிக்கையாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நீங்கள் விருதுகள் வாங்க போகிறது அப்படிங்கிறது என்ன எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னா, இந்த மாதிரி படங்கள் வரக்கூடாது, இந்த மாதிரி படங்கள் ஜெயிக்கக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். என்ன ஜெயிக்கக்கூடாது மீன்ஸ் சினிமா வந்து எவ்வளோ செழிப்பாக மாறணும், சினிமா வந்து எவ்வளோ விஷயமா இன்னும் முன்னோக்கி போகணும்னு ஆசைப்படுவோம்ல. அப்போ நம்ம எந்த மாதிரி படங்கள்லேருந்து விடாமுயற்சியாக சண்டை போட்டு ரொம்ப காத்திரமாக சில படங்கள் எடுக்க ட்ரை பண்ணுவோம். எல்லா படங்களுக்குமே அங்கே விருது கொடுக்கப்படும் போது விருது நம்ம வாங்கணுமா வேண்டாமா இது அப்படி பெரிய குழப்பத்தோடு நான் நிறைய ஃபங்க்ஷனுக்குலாம் போயிருக்கேன். ஏன் அப்படின்னா அது அந்த படங்களுக்கு கொடுக்குறாங்களே நமக்கும் சேர்த்து கொடுக்குறாங்களே அப்படி கிடையாது. அந்த விஷயம் வந்து என்ன அப்படின்னா, எப்படி இதை சரி பண்ணுறது, எப்படி கையாளுறது, நம்ம அடுத்து எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிற ஒன்று மண்டைகளை ஓடிட்டே இருக்கும். சித்ரா சார் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, இது பக்காவாக செட் பண்ணி யாருன்னெலாம் கிடையாது, எது சிறப்பானதோ எது சரியானதோ அதுக்கு கொடுக்கணும் தான் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படி சொன்னாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு என்னென்னா ரொம்ப விடாப்பிடியாக இருக்கணும், இதுதான் மேடம் இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய விருதுகள் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா நமக்கு இந்த விருது கிடைக்காட்ட கூட அந்த விருது மேலே நமக்கு பெரிய மரியாதை இருக்கணும். விருது கிடைச்சும் மரியாதை இல்லாத விருதுகள் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அது இன்னும் ரொம்ப மனக்கசப்பானது. ஆனால் அப்படி ஒரு விருதாக இது இருக்காது. ஏன்னா நிச்சயமாக சித்ரா சார் மாதிரி ஆட்கள் இருக்கும்போது, அவர் செட் பண்ணிக்கிற டீமை பார்க்கும்போது நிச்சயமாக அப்படி இந்த விருது இருக்காதுன்னு நம்புகிறேன். அப்படிப்பட்ட விருது அதில் முதல் நிகழ்விலேயே பைசனுக்கு இந்த விருது கொடுக்கப்பட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோடய டீம் சார்பாகவும், நீலம் ஸ்டுடியோஸ் சார்பாகவும், அப்ளாஸ் சார்பாகவும், என்னோட நடிகர்கள், என்னோட ஒட்டுமொத்த டீம் சார்பாகவும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். போதட்டோர செவப்ப அந்த மருதாணி கடனா கேக்கும் நீ சிரிச்சாலே சில நேரம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.